கவனிங்க. ஆகையினால இந்த வசனத்தை வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை வாழ்த்துகிறார். நீ கோடானு கோடியாக பெறுவாயாக without having an iota of an understanding. அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாமலே வாழ்த்துகிறவர்கள் ஏராளம். ஒருவேளை இது லாபான் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனற்ற மனிதனுடைய வாயிலிருந்தும் அவனுடைய தாயின் வாயிலிருந்தும் வருவதாகவே தான் வேதம் சொல்கிறது. வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 55வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவள் சகோதரனும், யாருடைய சகோதரன்? ரெபெக்காளுடைய சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும் பிற்பாடு போகலாம் என்றார்கள். ஆகையினால் தான் அவருடைய தொடர்ச்சியாக 60வது வசனத்தில் என்று ஆசீர்வதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனற்ற குடும்பம், தேவனை தெரியாதவன் லாபான். ஏன்னா அவனை குறித்து நான் ஒரு குறிப்பு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கடந்து போறேன். என்ன சொல்லுவான் தெரியுமா? யாக்கோபு, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் தெரியாதவர்களுக்காக சொல்றேன். இந்த காரியத்துக்கு வருவதற்கு முன்னதாக யாக்கோபு அம்மாவினாலே அனுப்பப்பட்டான். அது குறித்து நான் பின்னதாக பேசுகிறேன். அந்த யாக்கோபு அம்மாவினாலே லாபானுடைய குடும்பத்திற்கு திருமணத்திற்கு முன்னதாக அனுப்பப்பட்ட போது லாபான் சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம், வாசிக்கலாம். அவன் சொல்கிற ஒரு காரியம் அங்கே அழகாக இருக்கிறது. ஆதியாகமம் 30வது அதிகாரம், ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். லாபானை புரிந்து கொள்வதற்காக நான் காட்டி கொடுக்கிறேன். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால். இங்கே யாக்கோபை பார்த்து லாபான் சொல்கிறான், உன் கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததானால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். அதென்ன குறிப்பினால்? நல்ல கவனிங்க. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதை பார்த்தீர்கள். அதில் இதை குறித்து சரியா போடுங்க. என்ன போட்டிருக்கு தெரியுமா? நிறைய ஆங்கில டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதுனால சில வேளைகளில் நான் ஆங்கில வேதாமத்தினுடைய மற்ற மொழிபெயர்ப்புகளையும் நான் பார்த்து அதற்கு படி என்னுடைய கருத்தை தெளிவாக்கிக் கொள்கிறது வழக்கம். அப்படிப்பட்ட ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கு, அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? குறிப்பினால் என்பதை நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக அதில் கொஞ்சம் அழகாக்கி விட்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? நம்ம ஊரில் குறி சொல்றதுனால அறிந்து கொண்டேன். That's the right translation. அதனால தான் குறிப்பினால். கவனிங்கள் அருமையானவர்களே, இந்த ஆளு குறி பார்க்கிற ஆளு. லாபான் குடும்பம் யாரு? குறி பார்க்கிற ஆளு. அதனால தான் யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தோடு லாபானுடைய வீட்டை விட்டு போகும்போது அவர்களை பின்தொடர்கிறான். அதை குறித்து நான் சில காரியங்களை பின்னதாக சொல்கிறேன். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் போகும்போது, யோ மர்மான, சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? என் விக்கிரகங்களை என் சொரூபங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? அவனுக்கு தெரியாது, இவன் பிள்ளை ராகேல் தான் அங்கே சேனத்துக்கு உள்ள வச்சு சொரூபங்களை திருடிட்டு வந்தா. சொரூபங்கள் எதுக்கு வைக்கப்பட்டு தெரியுமா? சொரூபத்தை வச்சு அங்கே முன்னால் அருள் வந்து சாமி ஆடி யாராவது அவங்க சொல்லுவாங்களா, அதுக்கு பேர் தான் குறி சொல்லுதல். இன்னும் உலகத்திலே இல்லாத மாதிரி வீட்டில் சின்ன சொரூபம் வச்சிருப்பாங்க. அந்த சொரூபத்துக்கு முன்னால ஒரு பிள்ளைய நேர்ந்து வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து சாமி வரவங்குடுன்னு சொல்லுவாங்க. அந்த அருள்னு சொல்லுற அவர்களுடைய பாசையில் வந்து இறங்கும். ஒருத்தர் அப்படியே ஆடிடுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார். அதுக்கு பேர் தான் குறி சொல்லுதல். அப்படி தானே? இவர் பக்கத்தில் சொல்லுங்க, லாபான் பயங்கரமான ஆள், குறி பார்க்கறதுல தேர்ந்த ஆள். கவனிங்க, பின்னால் நான் காட்டி கொடுக்குறேன். அவன் சொன்ன அந்த வார்த்தையில் இருக்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் பாருங்க.
வாசிக்கலாம். யாக்கோபு ஓடி போகும்போது அவன் என்ன சொன்னான்னு பாருங்க. 31வது அதிகாரம் 29வது வசனம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆமா, 31:29. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன். எனக்கு ஆண்டவர் இல்ல, உங்க தேவன், உங்க அப்பாவுடைய தேவன் என்ன சொன்னாரு ராத்திரியே? நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். பக்கத்தில் கொஞ்சம் கையை பிடிச்சி மறுபடியும் சொல்லுங்க. கொஞ்சம் தொந்தரவு பண்ணுமே, வேறு வழியே கிடையாது. பொங்கல் நாள் நல்லா வாழ்த்துங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நம்முடைய தேவன் குறி பார்க்கிறவங்கிட்டையும் பேசுவார். ஓ, நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் தேவ மனிதர் தான் பேச, அதனால நாங்கள் தேவ மனிதரை தேடி போகிறோம். நோ சார், குறி பார்க்கிறவங்கிட்டையும் என் ஆண்டவர் பேசுவார். கொஞ்சம் பேருக்கு கண்ணில் ஒரு மாதிரி தெரியுது, உள்ளத்துக்குள்ள அவரை சொல்கிறாரோ இவரை சொல்கிறாரோ அது ஓடிக்கிட்டு. நான் யாரையும் சொல்ல, வேதம் சொல்கிறத சொல்கிறேன். உடனே அகஸ்டின் ஜெபக்குமார் இவரை திட்டினார் அவரை திட்டினார். நிறுத்து, ஒன்னையும் திட்டுறேன். நான் சீசலத்தில் ஒரு நல்ல பழக்கம் வந்து இயேசுடைய சீசலத்தில் என்னைய ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொன்னோடு உடனே எல்லாம் இவனான்னு கேட்கல. என்ன கேட்டான்? இங்கே பாரு, நானும் தன்னை குறித்தே நம்பிக்கை கிடையாது அவனுக்கு, நான் தான் காட்டி கொடுத்துருவணும். அவ்வளோ அழகாக 3 வருஷம் ட்ரைனிங் பிறகு தன்னை குறித்தே நம்பிக்கை இல்லாத ஆட்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கு சபை. லிசன் சார், லிசன். குறி சொல்றவன்ட்டையும் ஆண்டவர் பேச முடியும், அவனையும் தப்பு செய்யாதபடி நிறுத்த முடியும். ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த காட்டுறேன். 20வது அதிகாரம், ஆதியாகமம் 20வது அதிகாரம். அங்கேயும் ஒரு ஆள் சொல்றான். எந்த ஊர் ஆள் சொல்றான்னு காட்டி கொடுத்துறேன். பைபிளை இப்படி பாடிங்க ஐயா, கொஞ்சம் வெறும் வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு அதை மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்காதீங்க. வாசிங்க 20வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். எதை செய்தாய்? உத்தம இருதயத்தோடு அடுத்த பிஞ்சாதியை கூட்டி வச்சுக்கிட்டார். ஹலோ, இந்த ஆள் என்ன செஞ்சான்? இந்த ஆள் என்ன செஞ்சான் சொல்லுங்க? யாருடைய பெஞ்சாதிய? ஆபிரகாம் பெஞ்சாதியாகிய சாராளை அவன் மனைவி இல்லைன்னு சொன்னான், சகோதரின்னு சொன்னான். உடனே கூட்டிக்கிடுவியா? அவனுக்கு என்ன தொடர்புன்னு அவன் சொன்னான். இலைமறைவு காயா சொன்னான்னா கூட பிறக்கல, ஒரே அப்பாவுக்கு பிறந்தாங்க, 2 அம்மாவுக்கு பிறந்தாங்க, சகோதரின்னு சொன்னான். சொன்னது தப்பு ஒன்றும் கிடையாது. தன்னை காப்பாற்றிக் கொள்ளுக்கா ஆபிரகாம் சொன்னான். இவர் உடனே பார்த்தாராம், நீ சகோதரி தானே சொன்னான். வா அப்பா, அதை கூட ஆண்டவர் சொல்றார், நீ உத்தம இருதயத்தோடு தான் செஞ்ச, என்ன தெரியாம செஞ்சிட்டடா. நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி, நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. எந்த ஆள் தெரியுமா? இப்ப அதே அதிகாரத்தில் பாருங்க, பார்க்கலாம். 11வது வசனம். அதற்கு ஆபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். எப்படிப்பட்ட ஊருக்கு ராஜா இவரு? தேவ பயமே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரு பெஞ்சாதிய பிடிக்கல, ஒரு பெண்ணை பிடிக்கணும்னா கொலை செஞ்சவும் அஞ்சாத ஊருக்கு இவர் ராஜா. பயங்கரமான ஊர் இல்ல? நான் தூத்துக்குடி பட்டணத்தை சொல்லல. தூத்துக்குடின்னு சொன்னாலே வெட்டர்வாள் தான் ஞாபகம் வருது, அப்படித்தானே? ஆமா, இன்னைக்கு பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்க. கள்ளக்காதலோடு கூட ஓடுவதற்காக சொந்த புருஷனையே வெட்டினான்னு இந்த ஊருக்கு அதுதான் சார். தேவ பயமில்லாத ஒரு ராஜ்யத்தில் ஒரு பெண்ணை அடைவதற்கு எதுவும் செய்ய முடியும் என்கிற ஊர்ல ராஜாவா இருக்கிறவர்கிட்டையும் ஆண்டவர் பேச முடியும். பாவம் செய்யாதபடி தடுக்க சொல்லுங்க. ஆமா, பக்கத்தில் சொல்லுங்க,
என் ஆண்டவர் பாவத்தை அவ்வளவா வெறுக்கிறதுனால பாவத்தில் வாழ்கிறவரையும் பாவம் செய்யாதபடி தடுப்பதற்கு சொப்பனத்தையாலும் உபயோகப்படுத்துகிறார். நீங்க சொல்லுங்க இதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னுட்டு, நான் புதிய ஏற்பாட்டிலையும் காட்டி கொடுக்குறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு காரியத்தை, இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிற காரியம் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? அவன் காய்பாவை குறித்து போட்டிருக்கிறது. காய்பா என்ன சொன்னான்? ஒரு மனிதன் சாகிறது நலமாயிருக்கும், அநேகரை காப்பாற்றும்படியாக ஒரு மனிதன் சாகிறது நலமாயிருக்கும் என்று வாசிக்கலாம். யோவான் 11வது அதிகாரம் 49, 50, 51. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் நீ கொஞ்சம் அப்படி தியானிக்கணும். அப்ப இருக்கிற பிஷப் சொல்றாரு, அந்த வருஷத்து பிஷப், அன்னைக்கு பிரதான ஆசாரியன் பிஷப், அன்னைக்கு இருக்கிற பிஷப் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுடா. மண்டல் அடிக்கிற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்படி ஆரம்பிக்கிறாரு? சொல்லுங்க உங்க ஊர்ல நடக்குது, நான் என்ன செய்யறது? பைபிள்ல இருக்கதான் வாசிக்க சொல்றேன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடி ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமா இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார். நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறது என்ன? இதை அவன் சுயமாய் சொல்லாமல், அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க ஆவியானவர் யோவானை கொண்டு. இவன் அதை சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும் 52 மாஸ்டருங்க. அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். யாரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுறது? ஹலோ, பக்கத்தில் உங்க கையை தொடாதீங்க, அடி வாங்கிடுவீங்க. முகத்தை மாத்திரம் பார்த்து சொல்லுங்க. பதவியின் நிமித்தம் சிலருடைய பிதற்றலும் தீர்க்க தரிசனமாக மாறிவிடலாம். பிதற்றான் பயத்தில், இயேசுவை குறித்து பெதற்றலும் தீர்க்க தரிசனம். நம்ம நினைச்சுக்கோம் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் பிராக்கெட்ல. தமிழகமே ஏன்பா இப்படி கெட்டு போன? ஏனையா கெட்டு போன? ஏன் கெட்டு போன? அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார் பிரதர், அப்படியே ஆம்பளை பிள்ளை பிறந்தது. கோயம்புத்தூர் போயிருந்த அங்க இருக்க ஒரு பாஸ்டர், மூத்த பாஸ்டர் சொன்னாரு, ஒருத்தன் ஜெபமா வந்தான் எங்கள் சர்ச்சில் தான். ஒருத்தர் ஒரு சுவிசேஷகர் வந்தார், ஜெபம் பண்ண சொன்னேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணா. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, எனக்கு 7 வருஷமா பிள்ளை இல்லை. இது அவர் சொன்னதை சொல்கிறேன், 7 வருஷமா பிள்ளை இல்லை, ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்கிறதை பார்க்கிறேன், கர்த்தர் எனக்கு பிள்ளை கொடுக்குறார். அந்த சிஸ்டருக்கு 7 வருஷம் பிள்ளை. அவங்க கேட்டாங்க, என்ன பிள்ளை? பிள்ளை இருக்கிறத காட்டுறாருன்னு சொல்லிட்டார். என்ன பிள்ளை? அவர் மூத்த ஊழியர் சொன்னது சொல்கிறேன். சுவிசேஷர் சொன்னார், நாப்கின் கட்டியிருக்கு தெரியல. அம்மா வயசுலேயும் நாப்கின் கட்டும் நம்ம தீர்க்க தரிசிகளுக்கு. பிள்ளை நாப்கின் கட்டியிருக்கான், அதனால தெரியல அவருக்கு இது ஆனா பொண்ணான்னு. எப்படி ஏமாற்றப்படுகிறோம், எங்கேயோ போகிறோம். நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னா இந்த ஹாலில் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. என் பேரை கூப்பிடுவார், பள்ளிக்கூடத்துக்கு போ, அட்டெண்டன்ஸில் டெய்லி கூப்பிடுவார் வாத்தியார். We are gone somewhere, sir. The church has gone somewhere. சபை எங்கேயோ போயிட்டு இருக்குது. கவனம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா காட்டி கொடுக்குறேன்? தேவ பயம் இல்லாத ஊருக்கு தலைவனானாலும் பேசுவார், குறிபாக்கிற லாவானை கொண்டும் பேசுவார்,
பதவி நிமித்தம் பிதற்றுகிற காய்பாவை கொண்டும் பேசுவார். அந்த ஆண்டவர் தான் லாபானையும் அவங்க அம்மாவையும் வைத்து ரெபேக்காளை வாழ்த்துகிறார்கள். இப்ப அந்த வசனத்தை வாங்க பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆதியாகமம். பிரதர் நீங்கள் சொன்னீங்க இது ஃபேமிலி மீட்டிங்னுட்டு, நீங்கள் வேறு எல்லாமே பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க. நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன், தெளிவாக பார்க்கலாம். 24வது அதிகாரம், ஆதியாகமம் 24வது அதிகாரம், அவர்கள் சொன்ன 60வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ரெபேக்காளை வாழ்த்தி, நல்லா கவனிங்க, வாழ்த்துதல் எங்கே இருந்து வருது என்று அல்ல, அதில் உள்ளாயிருக்கிற தேவ ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். இவங்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் ஒன்றும் தெரியாது. ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொண்டார் என்கிறது இவர்களுக்கு தெரியாது. லிசன், somehow அங்கே சாராயோடு கூட ஆபிரகாம் பிரயாணம் பண்ணும்போது மீண்டும் மீண்டும் ஆண்டவர் அவளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக ஆசீர்வாதம் அந்த பூமியிலே வரும். இது தேவன் மறுபடி ஆபிரகாமுக்கு சொன்னது. அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே, என் வீட்டிலே விளந்த எலியேசர். ஆண்டவர் சொன்னார் நோ. அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் சொல்லுகிறான், எனக்கு பிறந்தது, ஆனா சாராளுக்கு பிறக்கல, ஆகாருக்கு பிறந்தது. இஸ்மவேல் பிழைத்திருப்பானாக. நோ, சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்பா. என் சரீரம் செத்து போன நிலையில சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அவளுடைய மலடு தன்மை முற்றிலும் இனி பிள்ளை பேரு இராது என்கிற நிலையில் நான் கிரியை செய்து ஒரு பிள்ளை தருவேன். அவன் ஈசாக்கு. அவன் மூலம்தான் ஐ வாண்ட் டு கண்டினியூ மை ப்ரோக்ராம், மை பிளான். என்னுடைய காரியத்தை அவள் மூலம் தான் நிறைவேற்ற வேண்டும். இது தேவன் மனதில் வைத்திருந்த திட்டம். இந்த ரெபேக்காளை குறித்து தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது கொஞ்சம் see, this family never knew. இவர்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? இது தேவனே அனுப்பி இருக்கிறார் எலியேசரை இழுத்துக்கொண்டு. பெண் பார்க்க வந்தவர்களை குறித்து தெரியாது, பெண் பார்க்க வந்தவனையும் குறித்து தெரியாது. ஒன்று மாத்திரம் தெரியும். என்ன தெரியும் சொல்லிடுறேன், வாசிக்கலாம். 24வது அதிகாரம் 22வது வசனம். 24, 22. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, உங்களுக்கு கடகன்னா தெரியாது, காப்புகளையும் எடுத்து கொடுத்தான். நல்ல கவனிங்க, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கல்யாண வீட்டில் எல்லாரும் போதகர்களும் பேசியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு நகை கொடுக்காம கல்யாணம் பண்ண முடியாது இல்லை, முன்னாலேயும் எவ்வளோ போடுவாங்கன்னு கேட்பாங்க. லிசன் சார், சகோதரிகளே நன்றாய் கவனிங்க. இங்கே ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறான். ஆபிரகாமுக்கு முற்றிலும் தெரியாதனால் ஒன்று தெரியும், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், என் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்றவன். என்னை மாத்திரமல்ல, என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை என் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னை சோதித்தார், என் விசுவாசத்தை சோதித்தார். எனக்கு ஒரே பேரானவனாக நேசகுமாரனாகிய பிறந்த ஈசாக்கை தகன பலியிட சொன்னார். நான் அவரை நம்பினபடியினால் நான் அவனை எடுத்துக்கொண்டு 38 வயது நிரம்பிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மோரியா மலையில ஏறினேன். அங்கே என் பிள்ளை கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுத்தபடினால ஐ வாண்ட் டு டெல் யூ, இன்னொரு இந்த இடத்துல பேசி இருக்கிறேன். ஈசாக்கு பலியிட கொண்டு போகும்போது அவனுக்கு வயசு 38. வேதம் காண்பிப்பது
இது சரித்திரம் சொல்வது. whether you understand it or not, I don't care. 38 வயது வாலிபனை ஆபிரகாம் எடுத்துக்கொண்டு போகிறான். கட்டைகள் அவன் முதுகின் மேலே, நெருப்பு கையிலே எடுத்துக்கொண்டு போகிறவனை பார்த்து ஈசாக்கு கேட்கிறான், அப்பா நம்ம ஒன்ன மறந்துட்டு வந்துட்டோம், ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாம் அவனை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவா. ஆபிரகாம் போறான். நாங்க போயிட்டு வருவோம் தான் சொல்லியிருக்காங்க ஏலக்காரங்க கிட்ட. அங்க போய் நான் பலி செலுத்தும் போது என் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். என்ன கேட்டேன்? 22வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் போலாம். 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்த பின்னர் 17. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், நல்லா கவனிங்க, எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்பொழுது வாசிக்கலாம் 16 17. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். நல்லா கவனிங்க ப்ளீஸ் அண்ட் see. பைபிள் படிக்கும்போது நல்லா கருத்தா படிங்க, தெளிவா படிங்க. அந்த வார்த்தை மறுபடியும் வாசிக்கலாம் தம்பி. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். நல்லா கவனிங்க, இது யார் சொன்னது? இதே வார்த்தையை தான் அங்க லாபான் சொல்றான். 24:60 அதான் சொல்லி இருக்குது. உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை பக்கத்தில் சொல்லுங்க. குறி சொல்றவனுக்கும் கர்த்தர் வெளிப்பாட்டா சொல்லிட்டாரு. ஒரே லாங்குவேஜ், காட்ஸ் லாங்குவேஜ். பேசுறது யாரு? இது காட்ஸ் லாங்குவேஜ், தேவனே சொன்னது. இந்த லாங்குவேஜ் பேசுறது யாரு? பக்கத்தில் இருக்கணும் சொல்லுங்க. உங்க ஊழியர்களை யாரையாவது மனதில் நினைச்சிட்டு பேசாதீங்க. நான் வசனத்தை தான் வாசிக்க சொல்றேன். ஓஹோ, இப்படி இருக்கிறதா என்று அன்றைக்கு பெரையா பட்டணத்தார் வசனத்தை ஆராய்ந்தபடியினால நற்குணசாலிகளாக இருந்தார். நம்ம குணமும் கிடையாது, சாலியும் கிடையாது. எங்கே இருந்து எங்கே பிடிச்சி படிக்கணுங்கிறத நீங்கள் படிக்கிறது இல்லை. யாராவது டிவியில் வளர்றத அப்படியே அப்பா அப்படியே அக்னி வந்து என் மேலே இறங்குச்சு. என்ன அக்னி இறங்குச்சு? ஆக மாட்டேங்கிற நீ. அக்னி இறங்கினா அப்பவுமே செத்து இருக்கணும் நீ. ஏன்னா யோவான் என்ன சொன்னா தெரியுமா? யோவான் யாக்கோபு வந்து ஆண்டவரே அக்னி இறங்கட்டும், நாங்கள் இவனெல்லாம் கொல்லணும், ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன் அப்படி சொன்னானா இல்லையா? நீ அக்னி இறக்குன்னு சொன்னல, உனக்குள்ள இறங்கி இருந்தேன்னா நீ செத்து இருக்கணும்ல. யாரோ சொன்னாங்கன்னு என்னத்தையா சொல்லாத. வேதம் சொல்லுகிறதா? அப்போஸ்தலர் சொன்னார்களா? இயேசு செய்தாரான்னு கேட்டுப்பாரு, சரியாயிருவேன். ஆமாம், இவருக்கு புது வெளிப்பாடு ஒருத்தனும் வரப்போறதில்லை. நல்லா கவனிங்க. Do not dupe yourself. I believe in the touch of God. I have a Pentecostal experience. போல்டா சொல்லுவேன். I'm an Anglican inside, Pentecostal outside. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், ஏன்னா அதில் பிறந்து ஊர்னே. I'm an Anglican inside, but Pentecostal outside. நல்லா கவனிங்க.
எனக்கு தெரியும் பெந்தேகோஸ்து அனுபவம்னா என்னன்னு தெரியும், நான் தான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. தேவன் ஆபிரகாமுக்கு எங்கே சொன்னார் சொல்லுங்க 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 சொல்லுங்க. மெதுவாக தானே பேசுகிறேன். மோரியா மலையில் யாரெல்லாம் இருந்தது? ஆபிரகாமும் ஈசாக்கும். லாபானுக்கு எங்கே கேட்டுச்சு? உடனே வாட்ஸ்அப் அனுப்பிட்டானா? இல்லை வாய்ஸ் மெயில் போட்டானா? ஆபிரகாமுக்கு குமாரன் இருக்கிறாருங்கிறதே தெரியாது ஐயா. அந்த நாட்கள் கம்யூனிகேஷன் அப்படிதான் இருந்துச்சு. தெரியாது ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் இருக்கிறாருங்கிறதே தெரியாது. கவனிங்க. அப்ப ஆண்டவருடைய லாங்குவேஜை குறி பார்க்கிறவனும் பேசுவான். பக்கத்தில் சொல்லுங்க, ஜாக்கிரதையாய் விழிப்போடு ஆவிக்குரிய உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் உண்டு. விளங்குதா இப்போ நான் சொல்கிறது? எதுக்கு கத்துறாருங்க? நான் ஒன்றும் கத்தலை, அது கத்துது. எல்லாரும் அதுக்கு சீல் வச்சுட்டாங்க, நான் மெகாஃபோன் போட்டு சொல்கிறேன், அவ்வளோதான். இதை எல்லாரும் மறைச்சிட்டாங்க, நான் மெகாஃபோன் போட்டு சொல்கிறேன், அவ்வளோதான். நான் அதுதான் சொல்கிறேன். லாபான் ஸ்பீக்ஸ். விக்கிரக ஆராதனைக்காரன் குறிச்சொல்லுவான், சொருபத்துக்காக ஓடுவான், மகா எடுத்துட்டு போனா கூட சொல்லுவான், யாரும் எடுத்துட்டு போனது. Listen sir, even a bad man, worst man, a man follows the idols, man follows these magicians, can speak God's language. நமக்கு ஒன்றுமே தெரியறதில்லை. எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால், வெள்ளையாக இருந்துட்டா போதும் பால். அதில் தண்ணி இருக்குதா, சுண்ணாம்பு கலந்துருக்கானா தெரியாது. டெல்லியில் பால் விற்கிறான், என்ன தெரியுமா? சர்ஃபையும் வேறு எதையுமா கலக்கிறானா, பால் மாறி வருதான் பால் விற்கிறான், பால் பாக்கெட் போட்டு. எங்கள் டெல்லியில் கேஜ்ரிவால் ராஜ்யத்தில், உத்தமனாகிய கேஜ்ரிவாலுடைய ராஜ்யத்தில். என் அருமை சகோதரா சகோதரியே, சபையை விழித்து கொள்ள மாட்டாயா? உன் கண்களை திறப்பதுக்கு தான் இந்த வசனத்தை எழுதி கொடுத்துருக்க. அதை நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனத்தை வாசித்து தியானித்து தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. உடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன் என்று மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையில் 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்தை தியானிக்கிறவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற. ஆமென், ஹல்லேலூயா. வசனம் எடுக்கப்பட்டு போய்விட்டது, புல்பிட்டில் கதைகள் வந்து விட்டது, ஜோடிக்கும் சாட்சிகள் வந்து விட்டது. தேவ மனிதர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் பேதையாகி வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். அந்த பொல்லாத காலத்தில் வாழ்கிறீர்கள். ஓகே, இப்போ ஆண்டவர் பேசின லாங்குவேஜ் தான் இங்கே ஆசீர்வாதம் வந்திருக்குது. இவன் ஒன்று சேர்த்துக்கிட்டான். அவர் சொன்னார் கடற்கரை மனநத்தினியா. இவன் கடலை பார்த்ததில்லை, அதனால கோடி கோடியான்னு சொன்னான். இவன் பார்த்ததெல்லாம் குரோட்ஸ். இவன் அம்பானிக்கு அண்ணன். கடன் வாங்கினா கூட 25,000 கோடி தான் அப்ளை பண்ணுவான். நீங்கள் பேங்கில் போய் எத்தனை ரூபா கடன் கேட்பீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனால் 10 லட்சம், எல்லாம் 1 கோடி ரூபா. ஆனால் அம்பானிகிட்ட போய் கேளுங்க, எவ்வளோயா பேங்கில் போய் கடன் கேட்பேன்? 25,000 crores, 35,000 crores. மோடியை போய் கேளுங்க, அவர் சொல்லுவார் எங்கள் அம்பானிக்கு 35,000 கோடி வேவா. வாராக்கடன். நம்ம பேங்க் எஸ்பிஐ பேங்க், எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாராக்கடன் எவ்வளோ தெரியுமா? அதாவது நம்ம வராது, நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் காந்தி கணக்கில் எழுதிக்க. அந்த காந்தி கணக்கு வாராக்கடன் நம்ம ஸ்டேட் பேங்க் எழுத தெரியுமா? 1,36,000 கோடி. நாளைக்கே போய் லோன் வாங்கி இது வாராக்கடனில் எழுதி கொள்ளுங்கள்னு சொல்லாதீர்கள். நல்ல கவனிய. இவனுக்கு கடற்கரை மணல் அதெல்லாம் தெரியாது. இவன் கடலை பார்க்கல லாபான். இவனுக்கு ஆட்டுக்குட்டியே என்ன தெரியும், ஆனால் கோடியை தெரியும்.
கோடி தெரியும். அதனால தான் கோடான கோடி அவ்வளோதான் மாற்றியிருக்கான், வேற ஒன்றும் மாற்றலை. அவன் லாங்குவேஜில் சொல்கிறான் அவ்வளோதான். ஆனால் பேசுறது தேவ சத்தமே, தேவ திட்டமே. என் கேட்கிற அருமையானவர்களே, சத்தம் எங்கேருந்து வருது, யார்கிட்டருந்து வருதுன்னு கேட்குறத காட்டிலும் சத்தம் எதற்காக துணிக்கிறதுன்னு கேட்கிறவன் ஞானமான். மறுபடியும் சொல்கிறேன், சத்தம் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறத காட்டிலும் சத்தம் யார் மூலம் வருதுன்னு கேட்கறத காட்டிலும் ஏன்னா கழுதையும் பேசும். அது என் கர்த்தர் உன்னை போதிக்கிறதுக்கு, உன்னை உணர்த்தி வைக்கிறதுக்கு, தன்னுடைய திட்டத்தை காண்பிப்பதற்கு தேவன் யாரையும் உபயோகப்படுத்த முடியும். நம்ம மாத்திரம் கை வைத்துங்க. அதனால இங்கே இருக்கிறவங்க அட்லீஸ்ட் எவருக்கும் ஃபோன் பண்ணி கர்த்தர் என்ன சொல்கிறான்னு கேட்கக்கூடாது. நீ கேளு, உனக்கு சொல்கிறத அவர் சொல்கிறாரான்னு பாரு, அவ்வளோதான். நீ கேளு, உனக்கு சொல்கிறதே இன்னொருத்த சொன்னானா ஓஹோ இதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு தெரிஞ்சுக்க, அவ்வளோதான், ஃபினிஷ். நமக்கு என்னை கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறவர்கள் உண்டு. Forget about it. We have deviated from the basics. We are deviated from the foundation. May the Lord have mercy on you. தேவன் தன்னுடைய சபைக்கு தெளிவை தருவாராக. இப்போ பாருங்க, இந்த வாழ்த்தை பெற்ற அந்த ரெபேக்காளை கொஞ்சம் காட்டி கொடுத்துறேன். இந்த வாழ்த்தை பெற்ற இந்த ரெபேக்காள் எத்தனை வயசுல தெரியுமா இந்த வாழ்த்தை பெற்றாள்? நாங்கள் பைபிள் படித்தாதானே பிரதர் எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நான் ஸ்டடி எடுத்து உங்களை ஆராய்ச்சிகளை கொண்டு போல. ரெபேக்காளுக்கு அப்பொழுது வயது 13. ஹலோ, இப்போ தான் டீனேஜுக்குள்ளே பிரவேசிச்சிருக்கா. சைல்டு மேரேஜ் அன்னைக்கு இருந்துச்சு. மரியாளுக்கு கல்யாணம் ஆகும்போது 16. கன்னி மரியாளுக்கு கல்யாணம் பேசி நிச்சயதாமலம் முடிந்திருந்த போதும் இயேசு பிறந்த போது, அதாவது அதுக்கு முன்னால நிச்சயதாயத்தை ஆயிருந்தது. 15 வயசுல என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. 16 இயேசு பிறந்துட்டார். ஹலோ, உங்களை பார்த்தா பைபிளே யாரும் சொல்லி கொடுக்காத மாதிரி இருக்குது. ரெபேக்காளுக்கு எத்தனை வயசு? 13. ஆமா, டீனேஜ் பிள்ளை. ஆனா எப்படி வேலை செய்யற பாருங்க, எப்படி குணத்தை பாருங்க. இந்த லாபானுக்கு தங்கச்சி, இவன பிசுனாரி, பயங்கர பிசுனாரி. அவனுடைய கேரக்டர் கொடுத்து நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம். ஒரே தாய் வயிற்றில் தான் பிறந்தாங்க. ஆனா ரெபேக்காள் வித்தியாசமானவள். ஏனென்றால் முன் குறித்தவர் அவளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.